ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் வந்து இந்த விமென்ஸ் ஃபெலோஷிப்பை நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். நிறைய காரியங்களை விமென் பைபிளில் என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களாய் பைபிளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளவும், ஃபேமிலியை பற்றி நமக்கு நிறையா தெரிஞ்சுக்கொள்ளவும், ஆண்டவருடைய அன்பை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளவும் இது ஒரு இடமா இருக்குது. அதனால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போன வாரம் நம்ம ஒரு பெண்ணை பற்றி பார்த்தோம். அது யாரு ஞாபகம் இருக்கா? அபிஷாக், தாவீதோட மனைவியை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த சிறு பெண்ணை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? போன வாரம் நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்ம பைபிளை எப்படி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு சில வசனங்கள் தான் அவங்கள பற்றியே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இங்கே வராதவங்க நீங்கள் யூடியூப்பில் கூட போய் பாருங்கள். அந்த அபிஷாக்கை பற்றி என்னென்ன ஆண்டவர் என்னென்ன காரியங்களை அந்த ஒரு சிறு பெண்ணை வைத்து பல காரியங்களை ராஜ்யத்திலேயே பல மாற்றங்களை ஆண்டவர் வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். நம்ம அவங்கள நினச்சி ரொம்ப பாவப்பட்டோம். ஐயோ பாவம், இவ்வளோ சின்ன பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இப்படி வயசானவங்களை இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்களே அப்படின்லாம் நம்ம ரொம்ப யோசித்தோம். ஆனால் கர்த்தர் அந்த பொண்ணை தீர்மானித்து எப்படி சாலமோனை அழகாக அந்த இடத்துல சிங்காசனத்தில் உட்கார வச்சார். அதன் வழியாக இயேசு கிறிஸ்துவே கடந்து வந்தார். அந்த மாதிரி பல பெண்கள் ஆண்டவருடைய ஊழியத்துலேயும் ஆண்டவருடைய கிங்டம்லேயும் பல வேலையை செய்திருக்கிறாங்க. சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சில சமயம் அந்த பெண்களோட பேர் குறிக்கப்பட்டிருக்கும் பைபிளில், சில சமயம் அந்த பெண்களோட பேர் பைபிளில் குறிக்கப்பட்டிருக்காது. சில சமயம் அந்த பெண்களுக்கு ரொம்ப தவறான பேர் இருந்திருக்கும். சில சமயம் ஒரு நல்ல பெண்களாக இருந்திருப்பாங்க. தவறான பேர் வாங்கின பெண்கள் கூட மனம் மாறி ஆண்டவருடைய கிங்டம்காக நிறைய உழைச்சிருக்கிறாங்க. ஆண்கள் பண்ணுகிறதற்கு ஈக்குவலாக அசிங்கப்படாமல் தான் பேர் கேட்டிருந்தாலும் பரவாயில்லன்னு கிராமத்துக்குள்ளே ஓடி போய் ஆண்டவரை பற்றி சொன்ன பெண்களை பற்றியும் பார்த்துருக்கோம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பெண்களையும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செஞ்சவங்க கூட ஆண்டவருக்காக பெரிய வேலையை செய்ததை கூட பார்த்துருக்கோம். அப்படி போன வாரம் அபிஷாக்கை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் ஒரு பெண்ணை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து ரொம்ப ரிச்சான ஒரு லேடி, ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சு நடத்துகிற ஒரு லேடி. அவங்க ரொம்ப நல்ல பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்க கீழே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அந்த சிட்டியில். எல்லாமே நல்லா இருக்க போதும் அவங்க மனசில் ஒரு வெறுமை இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது, என் கையில் பணம் இருக்குது, என் கையில் நல்ல பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க, நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு நல்ல அடையாளம் இருக்குது. ஆனாலும் என் மனசில் ஒரு சின்ன வெறுமை இருக்குது. எதனால் அப்படி ஒரு வெறுமை இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த பெண் யாருன்னா, அந்த பெண் அழகான ஒரு பர்பிள் ட்ரெஸ்ஸை செய்கிறவங்க. பர்பிள் ட்ரெஸ், ஊதா நிற ஆடை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக இப்போ நம்மெல்லாம் போடுற மாதிரி அது ஊதா நிற ஆடை கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்களும் அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிற மிகவும் முக்கியமான மக்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த ராயலாக அவங்க ரெடி பண்ணுற எல்லா காரியத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊதா நிற பர்பிள் கலரை அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ராஜாக்களுக்கு கொடுக்கறதுல, ஒருத்தரை வந்து ராஜாவாக ஏற்படுத்துறதுல, இல்லை என்ன அந்த ராஜ்யத்தோட முக்கியமான காரியத்தில் ராஜ பிரதிநிதிகளுக்கு, அம்பாசடர்ஸ்க்கு, அவங்களுக்கு பிரதிநிதிகள், ஒரு ராஜ்யத்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த ராஜ்யத்திற்காக போய் நிற்கிறாங்களோ பிரதிநிதிகளுக்கு, அவங்க பேரு லீதியாள். இங்கிலீஷ்ல வந்து லிடியான்னு போட்டிருக்கு. இந்த பெண்ணை பற்றி ரொம்ப கம்மியாக தான் வசனங்கள் இருக்குது. நல்ல பிஸ்னஸ் லேடி, நல்லா அவங்க கையில் பணப்புழக்கம் இருக்குது, அவங்களுக்கு கீழே நிறையா வேலையாட்கள் இருக்குது, நிறையா பேர்த்த வச்சு வேலை வாங்குறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசில் என்ன ஒரு வெறுமை. இப்படி ஒரு வெறுமை இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யார் வரா? பவுல் வராரு. சவுல் நிறைய பேர் ஆண்டவரை பற்றி சொன்ன நிறைய பேர்த்த கொலை பண்ணி ஆண்டவர் வந்து சவுலை என்னவா மாற்றிட்டாரு? பவுலாக மாற்றிட்டாரு. இப்போ பவுலோட ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது இவர் இந்த ஊருக்கு வராரு. இந்த ஊர் பேர் வந்து தியத்திரா. இப்போ இந்த தியத்திரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த லிதியாள் அப்படிங்கிற ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அழகான ராஜாக்களுக்கான ஆடையை செய்து விற்கிறதுல வல்லவராக இருக்கிறாங்க. நல்ல பணம் ஈட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, நல்ல அந்தஸ்தில் இருக்குது, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு லேடி. ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குது? ஒரு வெறுமை இருக்குது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் யார், அந்த டைம்ல எல்லாம் அவங்களுக்கு மேசியா யார், எப்போ வருவார், எங்களை எப்போ காப்பாற்றுவார், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருந்த ஒரு பெண். அப்போது இந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னா பவுல் வராரு.
பவுலும் அவரு கூட சீஷர்களும் வராங்க. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அவங்க அப்படியே அதை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு வசனம் சொல்கிறது, ஆண்டவர் வந்து அவங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தாராம். என்ன பண்ணாராம் ஆண்டவர்? அவங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை இருக்கிற ஊழியங்களுக்கு திறந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வர ஃபினான்சஸில் பண காரியங்களில் ஆண்டவரோட கிங்டம்க்கு நிறைய இடத்துல பவுலோட லெட்டர்ஸில் பவுல் எழுதின நிருபங்கள் தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு எபேசியர், நம்மளுக்கு ஒவ்வொரு 1 கொரிந்தியர், இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸாக இருக்குது பைபிளில். அந்த மாதிரி ஒவ்வொரு கடிதங்கள்லையும் ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொல்லி அனுப்பியிருப்பார். நான் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன், நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பணம் அனுப்புனீங்க, எனக்கு அது வந்து அந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு ரொம்ப எனக்கு வந்து உறுதுணையாக இருந்துச்சு, நான் ரொம்ப கட்டப்பட்டிருந்தேன், அந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணீங்க, இப்படி ஒரு உதவி செஞ்சேங்க, அதனால தான் என்னால் வெளியே வர முடிஞ்சது. இந்த இடத்துல தேவ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு இந்த இடத்துல பணம் அனுப்புனீங்க, அதனால அவங்க நிறைய இடத்துல இப்போது இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நிறைய இடத்துல இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தன்னோட கையால் வேலை செஞ்சு வருகிற பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவரோட ஊழியத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடங்கள்ல ஆண்டவரோட ஊழியம் விருத்தி அடைகிறதுக்கு கொடுத்துட்டே வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அப்போஸ்தலர் எழுதிக்கோங்க, 16ஆம் அதிகாரம் 13லேருந்து 15 வரைக்கும். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். என்ன பண்ணாங்களா? கூடி வந்து இப்போது இது என்னன்னா, இது ஒரு கதை மாதிரி கேட்டுக்கோங்க. அந்த இடம் வந்து ரோம சாம்ராஜ்யம், ரோமர்கள் வந்து ஆளுகை செஞ்ச இடம். அதனால என்ன அப்படின்னா, அது வந்து ரோம சாம்ராஜ்யமாக இருந்தனால யூதர்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஜெப ஆலயம் அந்த இடத்துல இல்லாமல் இருந்துச்சு. அதனால ஒரு ஆலயத்தில் கூடி ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களால முடியாமல் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லிதியாள மாதிரி ஒரு வீடுகளோ இல்லை யாராவது ஒரு இடத்த திறந்து கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் தான் அந்த இடத்துல அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கூடி ஜெபிக்கிறாங்க. 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணாங்களாம், உபதேசிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல சபைகள் இல்லை, ரோம சாம்ராஜ்யமாக இருந்தனால அந்த இடத்துல என்ன அவங்களுக்கு பெரிய பெரிய தேவாலயங்கள் இல்லை. எந்தெந்த இடம் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் கூடி கூடி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு ஆராதனை நடத்திட்டே வராங்க. இந்த இடத்துல அழகாக சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க. இப்போ பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு நிறைய காரியங்கள் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி காரியங்களை தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற லேடிஸ்க்கு, அங்கே வர ஜென்ஸுக்கு எல்லாம் டீச் பண்ணுறாங்க. ரோமர்கள் ஆட்சி செஞ்ச இடத்துல ரோமர்கள் நிறையா இருப்பாங்க. அப்போ அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சி, அவங்களோட ஜனங்கள் தான் மேலோங்கி இருப்பாங்க. யூதர்கள் அங்கங்கே இருப்பாங்க, வேலை செய்வாங்க. அதே மாதிரி அவங்க வேலை செய்கிறதுக்கு ஏற்ற கூலி கிடைக்கும். ரோம சாம்ராஜ்யத்தில் வேலை செய்கிறாங்க, கரெக்டான சபை இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருந்தபோது ஒரு சின்ன இடமா கூடி ஜெபிச்ச போது இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளே யார் இருக்கிறா, நான் சொன்ன அந்த லீதியாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. அப்போ பவுல் இப்படி இங்கே எழுதின நிருபங்கள் மாதிரியே அந்த இடத்துல நிறைய அவங்களுக்கு சொல்ல சொல்ல வசனம் சொல்கிறது. அடுத்தது 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவள், நான் சொன்னேன்ல அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ், ஊதா நிற ஆடை, ரத்தாம்பர உடை, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸை அவங்க வந்து மேக் பண்ணுறாங்க. அப்போ அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்குரிய என்ன இருக்கும், ஊதியமும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ரிச்சான ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, ரத்தாம்பரம் விற்கிறவள் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போ இந்த ஆற்றின் அருகே ஒரு குரூப்பாக உட்காந்து ஆண்டவரை பற்றி, இப்போ நம்மளே மாதிரி ஒரு சபை இல்லை, வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இது மாதிரி கேமராஸ் இல்லை, மைக் இல்லை, நடத்துறதுக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் சீஷர்களை அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒருத்தரை பிடிச்சாங்கன்னா பிடிச்சி அவங்கள அடித்து கொலை பண்ணுறாங்க. இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் யார் இருக்கிறா, இவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சின்ன இடமா கூடி ஜெபிப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. ஒருவேளை ரோமர்களுக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சலசலப்பு நடக்குது, இயேசு அப்படின்னு வந்தவரை மேசியான்னு நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களை என்ன பண்ணுவாங்க, அடுத்தது சிறைச்சேதம் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கங்கே கூடி இந்த ஜெபிக்கிற இடத்துல தான் அந்த லீதியாளுங்கிறவங்க இருக்காங்க. பேரில் ஒரு ஸ்திரீ இருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன பண்ணார், திறந்தருளினார். நம்மளுக்கு நிறைய இடத்துல தெரியும்ல, நம்ம மனசில் பல காரியங்களை யோசிச்சுட்டு இங்கே சபைக்கு வருவோம். ரொம்ப என்ன சொல்கிறது, இறுகின மாதிரி ஒரு நிலைமை, சில சமயம் அப்படியே கல்லை கட்டு தொங்க விட்ட மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை அப்படியெல்லாம் சொல்லி வரும்போது ஆராதிக்கிற நேரத்தில், வார்த்தையை கேட்கிற நேரத்தில் ஆண்டவன் நம்முடைய இருதயத்தை திறந்துள்ளுவார். ஒரு சில வசனங்கள், ஒரே ஒரு வசனம் தான், ஒரு சின்ன வசனம் தான் சொல்லுவாங்க, ஆனால் அது நம்ம மனசில் அப்படியே ஆழமாக பேசும்.
ஆமென். 1000 மனுஷங்க கூட இருந்து நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற தைரியத்தை காட்டிலும் என் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வசனம் எனக்கு அது ஒரு பெரிய தைரியத்தை தருகிறது. ஆமென். அந்த மாதிரி ஒரு வசனம். அப்போ நான் சொன்னேன், அவங்க நல்ல பணம், அவங்க கையில் நல்ல பணம் இருந்துச்சு, ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பேர் இருந்துச்சு. அதை எல்லாம் இருந்தாலும் அவங்க மனசில் என்ன இருந்துச்சு? ஒரு வெறுமை இருந்துச்சு. ஸோ பவுல் வந்து இதை சொல்ல சொல்ல அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன பண்ணாரு? திறந்தருளினார். ஸோ இந்த மாதிரி திறந்தருளும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்குது, பெரிய வீடு, ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்கிற இடம் இருக்குது, நிறையா வேலையாட்கள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் என்னோட இருதயத்தை திறந்துருனாரு, என் மனசில் இருந்த வெறுமையெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? எடுத்து போட்டுட்டாரு. நான் என் வீட்டை திறந்து தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம சபைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடுகள் தோறும் தான் என்ன சொல்கிறாங்க? அப்பம் பிட்டு எல்லாத்தையும் கூட சேர்த்தாங்க. ஆண்டவர் வந்து அனுதினமும் சபையில் என்ன பண்ணிகிட்டே வந்தார்? ஆமென். ஒரு பெண் தன்னோட வீட்டை திறந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தான் முதல் முறையாக இந்த மாதிரி ஜனங்கள் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? கூட சேர்ந்து அங்கங்கே வீடுகள் தோறும் தான் அவங்க வந்து ஜெப ஆலயம் இல்லை, வீடுகள் தோறும் தான் அவங்க வந்து கூடி இருந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அனுதினமும் அவங்க கூட இருந்து விசுவாசத்தில் வளர வைக்கிறாரு. நிறையா மிராக்கிள்ஸ், அற்புதங்களை செய்கிறாரு. நிறையா பேர் சேர்ந்து கொண்டே வருகிறாங்க. ஆனால் லிதியாள் தான் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டை திறந்து கொடுத்து முதல்லையே ஒரு ஹோம் சர்ச், வீடுகள் தோறும் கூடி இருக்கிற சபையை முதல்ல திறந்து கொடுத்தது ஒரு பெண் தான். அந்த பெண் பேர் லிதியாள். ஆமென். அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பவுல் வராரு, சீலா வராங்க, லூக்கா, இவங்க 3 பேரும் தான் அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஊழியம் பண்ண வராங்க. அப்போ சொல்கிறாங்க, உண்மையாலுமே ஆண்டவர் எனக்கு பல காரியங்களை பண்ணிட்டாரு. எனக்கு கையில் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் என் மனசில் ஒரு வெறுமை இருந்துச்சு. அந்த வெறுமையை நீக்கினது ஆண்டவருடைய வார்த்தை தான். அது கொண்டு வந்தது ஊழியக்காரங்களாக நீங்கள் தான். பவுலும் சீலாவும் லூக்கா 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? அந்த தியத்தராங்கிற பட்டணத்துக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேரும் வாங்க, எங்கள் வீட்டில் தங்கியிருங்க, உங்களுக்கான ஆகாரத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். வீடுகளை என்ன பண்ணுறாங்க? திறந்து தராங்க. அவங்க சபைக்கு மட்டும் வீடுகளை திறந்து தரல, ஊழியர்கள் வந்து தங்குறதுக்கு, ஊழியர்கள் நிம்மதியாக ஊழியம் செய்கிறதுக்கு. அவங்க சாப்பாடு போட்டவங்க மட்டும் இல்லை, ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வந்தவங்கள முகம் கோணாமல் கவனிக்கிறது, அது வந்து நம்மளுக்குரிய ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பு வந்து நம்மளுடைய விமென்கே கொடுக்கப்பட்ட ஒரு அழகான என்னது ஒரு பண்பு. ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள சந்தோஷமாக உபசரிக்கிறதும், திரும்ப போகிற வரைக்கும் அவங்க மனம் கோணாமல் நடந்துக்கிறதும், அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதும், அவங்கள அன்பாக பராமரிச்சுக்கிறதும், இதெல்லாம் நம்ம பெண்களுக்கே கொடுக்கப்பட்ட என்னது பண்பு. ஸோ இது லிதியாளுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்க ரொம்ப ரிச்சான லேடி, இவங்க கையில் நிறையா பணம் இருக்குது, நிறையா வீட்டில் வேலையாட்கள் இருக்காங்க, நீங்கள் இவங்களை பார்த்துக்கோங்க, நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க, நான் போகிறேன் அப்படின்னு அவங்க எப்படி வேணால் போயிருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு அவ்வளோ பணம் இருந்தாலும் விருந்தோம்பல்ங்கிற பண்பு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமென். பவுலும் சீலாவும் லூக்காவும் அந்த 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அந்த 3 ஊழியர்களை அவ்வளோ அழகாக பாதுகாத்து கொண்டாங்களாமா. அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலையும் சரி, அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுலையும் சரி, எந்தெந்த இடத்துல ஊழியர் செய்கிறதுலையும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த லிதியாள் அப்படிங்கிற பெண்ணு அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது மாத்திரம் அல்ல, அந்த காலத்தில் பாஸ்டர் நிறையா தடவை சொல்லியிருக்காரு, யூதர்களுக்கு பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா, நாய்களையும் பெண்களையும் ஒரே மாதிரி கருதுவாங்க. எப்படி? நாய்களையும் பெண்களையும் ஒரே மாதிரி கருதுவாங்க. ஆண்கள் பொது இடத்துல பெண்கள் கிட்ட நின்று பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறையா சட்டங்கள் இருந்தாலும் லிதியாள் இந்த பெண் ஒரு சில சபைகளுக்கு லீடராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடுது. நம்ம வசனம் சொல்கிறது போல், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு பெண் அந்த இடத்துல ஒரு லீடராக இருக்கிறாங்க. ஆமென். ஸோ லிதியாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வீட்டில் தான் முதல்ல வீட்டு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அவங்க வீட்டை திறந்து கொடுத்தது மாத்திரம் அல்ல, அங்கே வருகிற ஊழியர்களுக்கு அவ்வளோ அழகாக விருந்தோம்பல் பண்பு இருக்குது. அவங்க ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்க? வீடுகளை திறந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, பிஸ்னஸில் நல்ல டேலண்ட் இருக்குது, எனக்கு நல்ல ஆளுமை திறன் இருக்குது, என்கிட்ட நல்ல பணம் இருக்குது, இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, அதற்காக திறந்து தருவேன். நம்மளால் என்ன முடியுமோ அதை ஆண்டவருடைய கிங்டம்காக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இப்படியெல்லாம் சொல்லும் போது நீங்கள் யோசிக்கலாம்,
அவங்களுக்கு நிறையா பணம் இருந்துச்சு, அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நிறைய ஆட்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு செய்கிறதுக்கு நிறையா என்ன இருந்துச்சு, ஆட்கள் இருந்தாங்க. அதனால அவங்க அப்படி பண்ணாங்க. இதெல்லாம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒன்றுமே இல்லாட்டியும் மனசு மாத்திரம் இருந்துச்சுன்னா போதும். ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே. உங்களில் நான் நிறையா பேர்த்த பார்க்குறேன், சர்ச்சுக்காக நிறைய பண்ணுவீங்க இல்லை? இந்த சேர் எடுத்து போடுறதா இருக்கட்டும், நம்ம க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், பல காரியங்களில் என்னால் முடிஞ்சதை ஆண்டவருடைய கிங்டம்காக நான் என்ன பண்ணுவேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதை தான் ஆண்டவரும் இந்த இடத்துல சொல்கிறாரு. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுங்கள், கட்டிக்கிட்டே இருங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம், அபிஷாக் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பெண் தான். அவங்கள வச்சு ஆண்டவர் ராஜ்யத்திலே பல மாற்றங்களை கொடுத்தார். சாதாரணமாக நினச்சோம், ஆனால் அந்த ராஜ தந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சு ஆண்டவர் ராஜ்யத்திலே பல மாற்றங்களை கொடுத்தார். லிதியால் அப்படிங்கிற ஒரு பெண், நல்ல ரிச்சான ஒரு லேடி, தன்னோட வீடை என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக திறந்து தராங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளை நம்ம பார்க்கணும் இல்லை? பைபிளில் நிறைய பெண்கள் இருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும். நம்ம எப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளுடைய மனசை திறந்து கொடுத்து எவ்வளோ சந்தோஷத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் தராருல்ல, யோசிச்சு பாருங்களேன். நான் இப்போ கூட சொன்னேன்ல, சபைக்கு வரும்போது நான் ரொம்ப கவலையோடு வந்தேன். என் குடும்பத்தை குறித்து எப்படி வந்தேன், ரொம்ப கவலையோடு வந்தேன். ஆராதிக்கிற நேரத்தில், வார்த்தையை கேட்குற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிற நம்ம, இது எனக்கு மட்டும் கிடைச்சா போதும், என் குடும்பத்துக்கு மட்டும் கிடைச்சா போதும். சில பேர் ப்ரேயர் பண்ணும்போது பாருங்கள், அவங்க வீட்டுக்கு மட்டும், அவங்க குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணிவிட்டு அவ்வளோ செல்ஃபிஷாக இருந்துருவாங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். உங்கள் கையில் இவ்வளோ காரியத்தை நான் கொடுத்தேனே, ஊழியத்துக்குன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணாட்டி பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு ஜெபித்தீங்களா, உங்களோட வீடுகளுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக அவங்கள என்ன பண்ணிங்களா, உபசரித்தீங்களா, ஊழியர்கள் உங்கள் வீட்டை தேடி வராங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக உபசரிச்சிங்களா. சில சமயம் தேவதூதர்கள் கூட அந்த இடத்துல வருவாங்கன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. நிறைய இடத்துல தேவதூதர்களை தெரியாமையே அங்கே இருக்கிற, நம்ம பைபிள்லேயே சொல்லியிருக்காங்க, பல ஸ்திரீகள் அவங்க மனுஷங்கள்னே நினச்சி தேவதூதர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பணிவிடை செஞ்சுருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல்னு சொல்கிறோம்ல, இதை நீங்கள் சாதாரணமாக மட்டும் நினச்சிடக்கூடாது. வர்றவங்கள, வீட்டுக்கு வர்றவங்கள மனம் கோணாமல் கவனிக்கிறது, ஊழியர்களை என்ன பண்ணுறது, மனம் கோணாமல் சந்தோஷமாக கவனிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில சமயம் தேவதூதர்களை, தேவனே அந்த இடத்துல வந்தாலும் நம்ம அந்த இடத்துல அவ்வளோ அழகாக பராமரிக்கிறத அவர் பார்ப்பார். நம்ம எப்படி செய்கிறோங்கிற மனசை கர்த்தர் பார்க்குறாருல. சலிச்சுக்கிட்டு பண்ணுறோமா, இல்லை ஆண்டவருக்காக நம்ம சந்தோஷமாக பண்ணுறோமா? யார் வந்தாலும், நம்ம வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணணும், சந்தோஷமாக அவங்கள உபசரிக்கணும். மூஞ்சியை தூக்கிட்டு பட்டுன்னு பொருளை போடுறது, ஒரு விருந்தோம்பல் இல்லாமல் மூஞ்சியை காமிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டோம்னா வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கவும் மாட்டாங்க. ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நம்ம இப்படி பண்ணணுமா, அப்படி இல்லை. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன பண்ணணும் அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி தான் சிசிடிவி கேமராலாம் இருக்குது. சிசிடிவி கேமராவில் பார்த்தா தான் தெரியும் கிச்சனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, ஊழியர்கள் வராங்க, யாருன்னா அவங்கள நம்ம எப்படி கவனிக்கிறோம். பணம் அது வந்து ப்ரைமரியே கிடையாது, கொடுக்குறீங்க அது ப்ரைமரியே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி அவங்கள கவனிக்கிறீங்க, உங்கள் மனசார அவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அவங்கள ரிலாக்ஸ் டுகெதர் சம்பாரிச்சிருக்கலாம், உங்கள் கையில் கோடிகளில் இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வர ஒரு ஊழியரையோ, வீட்டுக்கு வர ஒரு மனுஷரையோ உங்களால் ஒழுங்காக கவனிக்க முடியல அப்படின்னா ஆண்டவர் அந்த காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு சிலரை நம்ம வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ சந்தோஷமாக கவனிப்போம். ஒரு சிலர் நம்ம வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அப்படி பண்ணவே கூடாது. நம்மளோட பண்பு அது அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஆனால் கர்த்தர் அதை பார்க்குறாருங்கிறதுக்காக நம்ம பண்ணணும். ஆமேன். லிடியாவை பற்றி போடும்போது சொல்லியிருக்கு, அவங்களோட பணம், இப்போ நான் சொல்லும்போது லிடியாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேணால் நான் அவங்க பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அவங்க இந்த மாதிரியெல்லாம் பர்பிள் ட்ரெஸ் பண்ணி விற்கிறவங்க, அவங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு, அவ்வளோ பணம் வந்துச்சுன்னு பணத்தை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் லிடியால் கிட்ட பார்த்த முதல் காரியம் என்ன தெரியுமா, அவங்க வந்து அந்த விருந்தோம்பல் பண்பில் அவ்வளோ நல்லவர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்க கைக்கு வந்த ஆசீர்வாதம் அவ்வளோ அதிகம். ஆமேன். நம்மக்கிட்ட இருக்கிறத வைத்து வீட்டுக்கு வரவங்கள நம்ம எவ்வளோ சந்தோஷமாக கவனிக்கிறோம். நம்ம இருக்கிறத வைத்து வரவங்களுக்கு மனம் கோணாமல் எப்படி பண்ணுறோம். இதெல்லாம் யார் பார்க்குறாங்க யார் பார்க்கலங்கிறதுக்காக இல்லை, கர்த்தர் பார்க்குறார், அதற்காக நான் செய்ய போகிறேன். ஆமேன். நம்ம விமென்க்கு இருக்கிற மெயினான ஒரு பண்பே அதுதான்.
அதை வைத்தே ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஒரு ரேஸையாக நான் சொல்கிறேன். ஒரு ஊழியர் 3 ஊழியர் பவுல், சீலா, லூக்கா இவங்க 3 பேருமே வேதத்தில் பல காரியங்கள் என்ன பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக பணத்தை கொடுத்தது பணத்தையே விடுங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு சந்தோஷமாக அன்பாக அவங்கள உபசரித்து ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் லிடியாலையும் அவங்க பிஸ்னஸையும் சும்மா விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி பல நேரத்தில் பணம் செய்ய முடியாத பல காரியத்தை நம்ம வச்சு யோசிச்சுட்டே இருக்கோம். என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரிவினை இருந்துகிட்டே இருக்குது, ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்குது, என் பிள்ளைங்களோட லைஃப் இன்னும் எப்படி இருக்குது, செட்டில் ஆகாமல் இருக்குது. பல காரியங்கள் நானும் கடந்து வந்துட்டேன், எவ்வளோ பணத்தை கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லையே. இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்க்குற நிறையா குவாலிட்டிஸை உங்களோட வாழ்க்கையில் மாற்றிக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆமென். இவங்களுக்கும் பிஸ்னஸில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்காது. ஒரு ரோம சாம்ராஜ்யத்தில் இவங்க யூதராக இருந்து வேலை பார்க்குறாங்கன்னா இவங்க கையில் என்ன தான் பணம் இருந்தாலுமே இவங்களை அடிமைகளாக தான் நினச்சிருப்பாங்க. உங்ககிட்ட பணம் இருக்குதா, நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் எங்கள் சாம்ராஜ்யத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்க. அதுவும் ஜென்ஸ் இல்லாமல் இவங்க ஒரு லேடியாக இருந்து இத்தனை பேர்த்து என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்க. இவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் ஆண்டவருடைய ஜனங்களுக்காக அவங்க கொடுக்கறதுலையும் அவங்க விருந்தோம்பல் பண்புலையும் கரெக்டாக இருந்தாங்க பாருங்களேன். ஆண்டவர் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் சமாதானமாய் பாதுகாத்து கொண்டார். ஆமென். இந்த சமாதானம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல், அலசடி படாமல், மன நிம்மதியோட அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், கட்டளையிடுவார். இப்போது பவுல், சீலா, லூக்கா 3 பேரும் இங்கே வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஆண்டவரோட முதல் சபை இந்த இடத்துல இருக்குது. இவ்வளோ பண்ண பெண்ணை நான் முதல்ல கேட்ட மாதிரி ஆண்டவர் எந்த அளவு ஆசீர்வச்சிருப்பார்ல. அந்த வசனங்கள்லாம் இங்கே இல்லை. ஒரு வேளை இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கே தெரியும் ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக. ஆனால் போக போக சொல்கிறாங்க அவங்க பிஸ்னஸில் வர என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்களாம், விருத்தி அடைந்துக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வாழ்நாள் கடைசி வரைக்கும் அலசடி படாமல், கவலைப்படாமல், கண்ணீர் விடாமல், சமாதான குறைச்சல் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஆமென். இவங்களோட வாழ்க்கையிலேருந்து இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.